நைட் சப்பாத்தியும் சென்னா கிரேவியும் செஞ்சேன். ஸோ அதில் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதை வச்சு சாட் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்றது வாங்க பார்ப்போம். அதுக்கு நம்ம மீதம் இருக்கிற சென்னா கிரேவி, கேப்சிகம், ஆனியன், கேரட் துருவினது, குக்கும்பர், டொமேட்டோ, வேக வச்ச உருளைக்கிழங்கு. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம 1 by 1 அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம். சென்னா கிரேவி பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு குவான்டிட்டிஸ் நிறையா கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சோன்னே நம்ம உடனே குழந்தைங்களுக்கு கொடுத்தா டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் என்ன ஃபுட்டு இருக்குதோ அதை வச்சு ஏதாவது இன்னோவேட்டிவாக ஏதாவது க்ரியேட் பண்ணணுன்னு தான் நான் பார்ப்பேன். பொரி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சாஃப்டாகிடும். அது நல்லா பொறன்னு வரணுன்னா நம்ம வெறும் கடாயில் நல்லா லைட்டாக ஹீட் பண்ணோம்னா நல்லா அப்படியே பொறன்னு ஆகிடும். ஸோ சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இதையும் போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது மிக்ஸ் பண்ண உடனே சாப்பிட்ணும். லேட்டாக சாப்பிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சாகி ஆகிடும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா நம்ம சாட்க்கு யூஸ் பண்ணுற க்ரீன் சட்னி கூட போட்டுக்கலாம். அது சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பேலன்ஸ் இருக்க கிரேவி அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு இது பண்ணுவாங்க.